சேலம் பழைய சூரமங்கலத்தில் செயல்பட்டு வரும் தனியார் தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளியை மூடும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், என்ன நடந்தது? முழுமையான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. சேலம் பழைய சூரமங்கலத்தில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார் பள்ளி. இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிக்கு மூடுவதாக தகவல் வெளியானது. இதனை கண்டித்து தற்போது பெற்றோர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் தொடர்ச்சியாக 2 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சூரமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை நிதியுதவி பெறும் பள்ளியாகவும், 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சுயநிதி மேல்நிலை பள்ளியாகவும் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் கடந்த பல மாணவர்களை நல்ல நிலைக்கு உருவாகி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளியில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் மேல்நிலை பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வந்தனர். இந்த பள்ளிக்கு சொந்தமாக 5 ஏக்கர் நிலப்பரப்பு இருந்தது. இதில் 3.5 ஏக்கர் அளவில் விளையாட்டு மைதானமும் செயல்பட்டு வந்தது. நீர் ஆதாரத்திற்காக 3 கிணறுகள் உள்ளிட்ட இயற்கை சூழல்ல இந்த பள்ளியானது செயல்படுவது. தற்போது ரியல் எஸ்டேட் செய்யும் நிறுவனத்திற்கு இந்த பள்ளி நிர்வாகம் கல்வித்துறைக்கு தகவல் சொல்லாமல் விலைக்கு விற்றதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த விளையாட்டு மைதானத்தை வீட்டு மனைகளாக பிரித்து விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ரியல் எஸ்டேட் செய்யும் நிறுவனம் ஈடுபட்டு வருவதற்கு தற்போது ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு இந்த ராமலிங்கா வள்ளலார் பள்ளிக்கு விலைக்கு வாங்கி சட்டத்துக்கு புறம்பாக முன்னறிவிப்பின்றி பள்ளியை விற்கும் நடவடிக்கையில் தற்போது பள்ளி நிர்வாகம் ஈடுபட்டுவதாக புகார் தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அருகில் உள்ள பள்ளியில் சேர்க்கும்படி இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் அறிவுறுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது 3 மாதத்தில் பொதுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு பாதிப்புக்குள்ளாக மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படும் என கூறி தற்போது பெற்றோர்கள் இந்த பள்ளியினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதற்கு முன்பாக சேலம் இரும்பாலை செல்லக்கூடிய புது ரோட்டில் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக பாமக எம்எல்ஏ அருள் அந்த பள்ளி வளாகத்திற்கு தற்போது அங்கு பெற்றோர்களுடன் அமர்ந்து இதற்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும், அதுவரை யாரும் கலந்து செல்ல மாட்டோம் என கூறி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது கல்வித்துறை அதிகாரிகள் இங்கு போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இந்த போராட்டத்தில் இது குறித்து பேசுவதாக தெரிவித்தனர். ஆனால் அனைவர் முன்னிலையும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கூறியதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் தொடர்ந்து தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த பள்ளியை மூடும் நடவடிக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என பெற்றோர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வராங்க.